வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாங்குநேரி, விக்கிரவாண்டி, அதேபோல் புதுவை மாநிலம் காமராசர் நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மனிதநேய மக்கள் கட்சி களமிறங்கி அந்த வேட்பாளர்களுடைய வெற்றிக்காக பாடுபடும். தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அரசு தொடர்ச்சியாக தமிழக மக்களுடைய நலன்களை மத்திய அரசுக்கு காவு கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கின்றது. இந்த ஆட்சியின் மீது தமிழகத்தில் மக்களுக்கு கடுமையான கோபம் இருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி அமோகமாக வெற்றி பெற்றது போல விக்கிரவாண்டி தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளரும், நாங்குநேரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரும் அதேபோல் புதுவார்கள். மத்திய அரசு தேசிய கடல் மீன்வள மசோதா என்ற ஒரு புதிய சட்ட முன்வடிவை கொண்டு வரவிருக்கின்றது. இந்த சட்ட முன்வடிவு பாரம்பரிய மீனவர்களுக்கு எதிரான அம்சங்கள் ஏராளமாக இதில் இடம்பெற்றிருக்கின்றது. 2 கோடி மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய வகையில் இந்த மசோதா அமைந்திருக்கின்றது. 5 கடல் மைலுக்கு அப்பால் 12 கடல் மைலுக்குள்ளாக மட்டுமே தான் மீனவர்கள் மீன் பிடிக்க வேண்டும். அதை தாண்டி அவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டும் என்றால் மாநில மீன்வளத்துறையிடம் இதுவரை உரிமம் பெற்று வந்தவர்கள் இனி கடலோர காவல்படையிடம் மட்டும்தான் உரிமம் பெற வேண்டும். அப்படியே அவர்கள் உரிமம் பெற்று சென்றாலும் கூட அவர்கள் பிடிக்கக்கூடிய மீன்களுக்கு வரி செலுத்த வேண்டும் என்ற அம்சங்கள் எல்லாம் இந்த புதிய மசோதாவில், கடல் மீன் வள மசோதாவில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த மசோதாவில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மீன்பிடி தொழிலை இறங்குவதற்கு ஏராளமான சலுகைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மசோதா நிறைவேற்றப்படுமையானால் 2 கோடி மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். எனவே இந்த மசோதாவை உடனடியாக வாபஸ் திமுக நிச்சயமாக மத்திய அரசை கடுமையாக எதிர்த்த ஒரு நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு அறிவிப்புகளுக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் போராட்டங்களை அறிவிக்கும் போது மத்திய அரசு பணிந்து வரக்கூடிய நிலையை தான் பார்க்கின்றோம். மோடி அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பிலிருந்து திமுக பின்வாங்காது என்று தான் நாங்கள் நம்புகிறோம். மோடி சென்னை வரதுக்காக மத்திய அரசு மாநில அரசு ஹைகோர்ட்டில் மம்தா பண்ணியிருக்காங்க. இந்த விளம்பர பலகைகள் ஒரு உயிரை குடித்தது பிரபலமாக இருக்கின்றது, பல்வேறு உயிர்களை குடித்திருக்கின்றது. அதனால்தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஃப்ளெக்ஸ் தட்டி போர்டுகளை வைப்பதற்கு தடை விதித்திருக்கிறது. இந்த நாட்டில் அனைத்து குடிமக்களும் சமமானவர்கள். அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தில் மோடி அவர்கள் அதேபோல் சீன பிரதமர் வருகைக்காக சிறப்பாக தட்டி வைப்பதற்கு அனுமதி ஏற்று தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவை சென்னை